வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, சென்னை எழும்பூரில் நடைபெறக்கூடிய பராமரிப்பு பணிகள் காரணமாக அடுத்த 2 மாதங்களுக்கு சில ரயில்கள் சென்னை எழும்பூருக்கு வராது. அதில் ஒரு முக்கியமான ரயில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அனந்தபுரி எக்ஸ்பிரஸ். இந்த அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் ரயிலானது, அனந்தபுரி அப்படின்னாலே திருவனந்தபுரம் தான். ஆரம்பத்தில் திருவனந்தபுரம் வரைக்கும் இயக்கப்பட்ட ரயில். திருவனந்தபுரத்துக்கு சென்னையிலேருந்து போகணும் அப்படின்னா சென்னை சென்ட்ரலில் இருந்து சேலம், திருப்பூர், ஈரோடு வழியாக கோயம்புத்தூர் போய் அங்கேருந்து பாலக்காடு வழியாக போகிறது தான் ரொம்பவும் பக்கமான பாதை. ஆனால் இந்த ரயிலானது சுற்றி போகக்கூடிய ஒரு நிலை தான். ஏன்னா இதற்கு முன்னாடி ஒரு ட்ரெயின் அப்படிங்கிறது இருக்கிறது, குருவாயூர் எக்ஸ்பிரஸ். இதே மாதிரி தான் அனந்தபுரி எக்ஸ்பிரஸும் தினமுமே சென்னையில் இருந்து கிளம்பி மதுரை வழியாக திருநெல்வேலி, நாகர்கோவில் போய் அங்கே இருந்து அனந்தபுரி, அதாவது திருவனந்தபுரம் வரைக்கும் போயிட்டு இருந்த ரயில் இப்போது கொல்லம் வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. இந்த ரயிலுக்கான மாற்றத்தை ரயில்வே அறிவிச்சிருக்கிறாங்க. கொல்லத்தில் இருந்து இந்த ட்ரெயின் தினமுமே பிற்பகல் 2:55 மணிக்கு புறப்படும். அப்படி புறப்படக்கூடிய இந்த ரயிலானது அங்கே இருந்து திருவனந்தபுரம், நாகர்கோவில், திருநெல்வேலி, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், திருச்சியில் இருந்து வழக்கம் போல் சென்னை வரைக்கும் இயங்கக்கூடிய இந்த ரயில் ட்ரெயின் நம்பர் 20-636 அப்படிங்கிற நம்பரில் இயங்கக்கூடிய இந்த ரயிலானது மறுநாள் காலையில் வழக்கம் போல் 6 மணிக்கு சென்னை எக்மூருக்கு வந்து சேரும். வருகிற 17ஆம் தேதி செப்டம்பர் மாதம் கொல்லத்தில் இருந்து 2:55 மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது கொல்லத்திலிருந்து கிளம்பும். எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. ஆனால் மறுநாள் காலையில் சென்னை எழும்பூருக்கு வருமானு கேட்டால் நிச்சயமாக வராது. 6 மணிக்கு சென்னை எழும்பூருக்கு இந்த ரயில் வராது. அதற்கு பதிலாக தாம்பரத்தோடு நிறுத்தப்படுகிறது. 4:50 மணிக்கு காலையில் தாம்பரத்தோடு நிறுத்தப்படக்கூடிய இந்த ரயிலானது அதற்கடுத்து மாம்பலத்துக்கும் வராது, சென்னை எழும்பூருக்கும் வராது. அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் ட்ரெயின் நம்பர் 20-635 அப்படிங்கிற நம்பரில் ஒவ்வொரு நாளுமே 7:50 மணிக்கு இரவு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது 8:15 மணிக்கு தாம்பரத்தில் இருந்து புறப்படும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. சென்னை எழும்பூரிலிருந்து அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் இனிமேல் கிளம்பாது. ஒரு 2 மாதத்துக்கு மட்டும்தான். நவம்பர் மாதம் 10ஆம் தேதி வரைக்குமே இந்த மாற்றம் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்கிறாங்க. இதற்கு முன்னாடி பாண்டியன் எக்ஸ்பிரஸ் கட் பண்ணாங்க. அப்போ பாண்டியன் எக்ஸ்பிரஸ் வந்து வழக்கம் போல் இயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ரயிலானது தாம்பரத்திலிருந்து புறப்படும். அதனால் அனந்தபுரி எக்ஸ்பிரஸை சென்னை எழும்பூரில் நம்ம பிடிச்சிடலாம், 7:50 மணிக்கு போயிடலாம் அப்படின்னு எந்த ஒரு நினைப்பும் வேணாம். வருகிற செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து சென்னையிலிருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது தாம்பரத்திலிருந்து தான் புறப்படும். 8:15 மணிக்கு புறப்படும். அதனால் நிச்சயமாக நீங்கள் தாம்பரத்துக்கு போயிடணும். தாம்பரத்திலிருந்து தான் அனந்தபுரி எக்ஸ்பிரஸை பிடிப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் சென்னை எழும்பூருக்கு வராது அப்படிங்கிற தகவல் எல்லோருக்கும் சென்று சேர வேண்டும். இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது. அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.